அனைவருக்கும் வணக்கம். அடுத்து வரக்கூடிய நாட்கள் விருச்சிக ராசியில் பிறந்தவர்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு பலன்கள் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் தங்களுடைய பேச்சு மற்றும் நடத்தையில் மிகுந்த கட்டுப்பாட்டை கொண்டிருக்க வேண்டும். நீங்கள் மட்டுமே இந்த விஷயத்தில் கவனம் செலுத்த வேண்டும் என்பதை நினைவில் வைத்து கொள்ளுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டம் உங்களுக்கு பயணம் செய்யும் போது உங்களுடைய உடல்நலம் மற்றும் உடைமைகளில் சிறப்பு கவனம் செலுத்த வேண்டும். நீங்கள் வீட்டு பூஜை அறையில் தீபமேற்றி முருகப்பெருமான மனதார வழிபட்டு வருவது உங்களுக்கு ரொம்பவும் நல்லது அப்படின்னே சொல்லலாம். இந்த காலகட்டம் தனஸ்தானாதிபதி குரு ராசியை பார்ப்பதால் கொடுக்கல் வாங்கல்ல இருந்த சிக்கல்கள் தீரும். தடைப்பட்ட காரியங்களில் இருந்த தடை நீங்கி நன்றாக நடந்து முடியும். எதிர்த்து செயல்பட்டவர்கள் விலகி சென்று விடுவாங்க. நோய் நீங்கி உங்களுடைய உடல் ஆரோக்கியம் உண்டாகக்கூடியதாகும். பொருளாதார நிலை உயரக்கூடியதாகும். தொழில் வியாபாரத்தில் இருந்த சிக்கல்கள் தீரக்கூடியதாகும். உங்களுடைய போட்டிகள் குறையக்கூடிய வகையில் இருக்குது. எதிர்பார்த்த ஆர்டர்கள் வரும். பண வரத்து திருப்தி தருவதாக இருக்குது. கணவன் மனைவிக்கு இடையே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் உழைப்புக்கு ஏற்ற நல்ல ஒரு பலன்கள் கிடைச்சிருக்கு. மேலதிகாரிகளுடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு இருக்கும். அது மட்டும் இல்லாமல் குடும்பத்தில் உங்களுக்கு எதிராக பிரச்சனையை உண்டாக்கியவர்கள் தானாகவே அடங்கி விடுவாங்க. வீட்டில் சுப காரியங்கள் நடக்கக்கூடியதாகவும் திருமண காரியங்கள் சாதகமான போக்கு காணப்படக்கூடியதாகவும் இருக்குது. பிள்ளைகளால் உங்களுக்கு பெருமை உண்டாகும், மதிப்பு கூடும். பெண்களுக்கு எந்த ஒரு சின்ன வேலைக்காகும் மிகவும் நீங்கள் பாடுபட வேண்டும் அப்படின்னு சொல்லப்படுது. எதிர்பாராத உதவிகள் தாமாகவே உங்களுக்கு கிடைச்சிருக்கு. கலைத்துறையில் திறமையும் எதையுமே செய்து பாராட்டு நீங்கள் பெறுவீங்க. அரசியல் துறையில் எடுக்கக்கூடிய முயற்சிகள் உங்களுக்கு சாதகமான ஒரு பலன்களை பெற்றுத்தரும். செல்வம் சேரும். மாணவர்களுக்கு சந்தோஷம் உங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய வகையில் இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்கு. வகுப்பில் உங்களுடைய கவனத்தை சிதற விடாமல் உங்களுடைய பாடங்களை படிப்பது வெற்றிக்கு உதவும். விசாகம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கை கொடுக்கக்கூடியதாகவும் தொழிலதிபர்கள் பங்குதாரர்களுடன் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது. கணவன் மனைவிக்கு இடையே ஒற்றுமை சமூகமாக நீங்கக்கூடிய வகையில் மனைவி வழியில் வரவேண்டிய சொத்துக்கள் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. வியாபாரிகள் எந்த ஒரு கொள்முதலையுமே தயக்கமின்றி செய்யலாம். வியாபாரம் பெருகும். போட்டியாளர்களை விலகி செல்லக்கூடிய வகையில் உங்களுக்கு இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்கு. அனைத்து வசதிகளும் கூடிய உங்களுக்கு ஆனந்தம் பெருகக்கூடிய வகையில் வீட்டில் ஏற்படக்கூடிய புதிய வசதிகள் உங்களுக்கு மனம் மகிழக்கூடியதாகும். பொன் பொருள் ஆபரணங்கள் ஆகியவை விதவிதமாக வாங்கக்கூடியவங்க. ஆரவாரமிக்க சூழலில் கேளிக்கை விருந்துகள் மற்றும் பெண்களின் அருகாமை உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை தரும். நல்ல ஒரு பணியாளர்களின் தொடர்புகள் உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றங்களை நீங்கள் அடையலாம். எப்பொழுதுமே மனதில் ஏற்படக்கூடிய தெய்வ சிந்தனையினால் மன நிம்மதி கூடும். சோதனைகள் அனைத்துமே சாதனைகளாக நீங்கள் மாற்றக்கூடியவர்கள். இந்த காலகட்டத்தில் பெரிய இடத்து பெண் உங்களுக்கு மனைவியாக அமைவாங்க. அது மட்டும் இல்லாமல் பெரிய வீடு அமையக்கூடிய வகையில் சிலருக்கு குடும்ப வாழ்க்கையில் குழப்பம் வரலாம். கடன் கொடுத்தவர்கள் உங்களுக்கு கண்டிப்புடன் நடந்து கொள்வாங்க. நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியது நல்லது அப்படின்னு சொல்லப்படுது. அனுசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் இனிய பணியாளர்களுடைய நட்பு அன்பு கிடைக்கும். மனதில் தெய்வ பக்தி கூடும். நினைத்ததை நினைத்தபடி சாதிக்கக்கூடிய திறன் அதிகரிக்கும். நல்ல ஆரோக்கியம் புது தெம்பு உங்களுக்கு ஏற்படலாம். பணக்கார மனைவி அமைவாள். அழகான எழில் நிறைந்த வீடு கிடைச்சிருக்கு. சிலருக்கு பல வகையில் பிறரால் குற்றம் சாற்றப்பட்டு அவதிப்பட நேரிடலாம். அரசு பணியாளருடைய பெண்கள் பதிவு உயர்வுகளை எதிர்பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய எண்ணங்கள்லாம் பணத்தை பற்றியதாக இருக்கும். அரசு தொடர்பான விவகாரங்கள் தொல்லை ஏற்படும். தீயாருடைய தொடர்பு உங்களுக்கு சஞ்சலத்தை ஏற்படுத்தும். அடிக்கடி வெளியூர் பயணங்கள் செல்வதை நீங்கள் தவிர்ப்பது நல்லது. மாணவர்கள் கல்வியில் தேர்ச்சி உண்டு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அரசு ஊழியர்களும் வரவேண்டிய பாக்கிகள் அனைத்துமே வந்து சேரும். கேட்ட இடத்திற்கு மாறுதல் கிடைக்கும். மகான்களுடைய சந்திப்பு ஏற்படலாம்.
தங்களுடைய பிள்ளைகளுக்கு வரன் தேடுபவர்கள் பெற்றோர்களுக்கு நல்ல ஒரு சம்பந்தம் வந்து சேரும். நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் நல்ல ஒரு வாய்ப்புகளை பெற்றுத்தரும். உங்களுடைய ஒதுங்கியவர்கள் உங்களே தேடி வருவாங்க. கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஓய்வில்லாமல் உழைக்க வேண்டி இருக்கும். அதற்கு ஏற்றவாறு நீங்கள் கூடுதல் வருமானம் வரக்கூடியதாகும். தொழிலதிபர்கள் நினைத்தபடி உற்பத்தி கூடக்கூடிய வகையில் புதிய ஒப்பந்தங்கள் உங்களுக்கு லாபத்தை பெற்றுத்தரக்கூடிய வகையில் இருக்குது. லாபம் பெருகும். வியாபாரிகள் நல்ல ஒரு லாபத்தை பெருக்குவாங்க. பழைய பாக்கிகள் வசூலாகலாம். உடல்நலனில் இருந்து வந்த சிரமங்கள் உங்களுக்கு நீங்கக்கூடிய வகையில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு செல்வத்திற்கு அதிபதியான அலைமகளே உங்களை பார்த்து சிரித்ததால் நீங்கள் மகிழ மாட்டீங்க. தன வருவாய் திருப்திகரமாக இருக்குது. விவசாயிகளுக்கு விளைச்சல் அதிகரித்து ஓரளவு லாபம் அதிகரிக்கக்கூடியதாகும். அரசு உயர் அதிகாரிகளுடைய சிபாரசால் பல நாட்கள் தள்ளி போன அனைத்து காரியங்களும் உங்களுக்கு நடக்கும். அதிகாரமிக்க பதவிகள் உங்களுக்கு தேடி வரும் அப்படின்னு சொல்லப்படுது. உங்களுடைய சிறந்த பணிக்காக மேலதிகாரிகள் பாராட்டப்படுவாங்க. சிலருக்கு தலைவலி, கண்களில் பிரச்சனை வந்து சீராகும். கவலை வேண்டாம். பெண்கள் தங்களுடைய சேமிப்பை வைத்து புதிய ஆபரணங்களை வாங்கி நீங்கள் மகிழ்ச்சி அடைவீங்க. பங்கு சந்தை மற்றும் போட்டி பந்தயங்களில் ஈடுபட்டு இருப்பது உங்களுக்கு இழப்பை ஏற்படுத்தும். இந்த காலகட்டம் முழுவதுமே உங்களுக்கு அற்புதமான பல மாற்றத்தை தரக்கூடிய வகையில் உங்களுக்கு கிரக நிலைகள் அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். தொழிலில் நல்ல ஒரு லாபம் ஏற்படக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. விருச்சிக ராசியில் பிறந்தவர்களுக்கு நன்மைகள் நடைபெறக்கூடிய ஒரு நாள். புது வீடு கட்ட ஏற்பாடு நடக்கக்கூடியதாகும். பூமி வாங்கக்கூடிய யோகம், வாகனம் வாங்கக்கூடிய யோகம் ஏற்படும். நண்பர்களுடைய சேர்க்கையால் நன்மைகள் அதிகரிக்கலாம். வியாபாரத்தில் அதிகமான ஒரு லாபம் உங்களுக்கு கிடைத்து கையிருப்பு கூடக்கூடியதாகும். பழைய கடன்கள் உங்களுக்கு வசூலாகக்கூடியதாகும். வாழ்க்கை வசதிகள் பெருகக்கூடியதாகும். தெற்கு திசையில் உங்களுக்கு ஒரு சிறப்பான செய்திகள் வந்து சேரும். இந்த காலகட்டத்தில் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு விரும்பியது நடக்கும். அனுசம் நட்சத்திரக்காரர்களுக்கு அனுகூலம் அதிகரிக்கக்கூடியதாக, கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தன லாபம் பெறக்கூடியதாக இருக்குது. வேலை செய்யும் இடத்துல உங்களுடைய திறமைகளை நீங்கள் அதிகரிப்பீங்க. மேலதிகாரிகள் உங்களுக்கு அனுசரணையாக இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் உறவினர்களிடம் இருந்த தொல்லைகள் வரலாம். வேலை இடத்துல பணி சுமை கூடும். வாகனங்களில் ஓட்டும்போது கவன சிதறல் கூடாது. பிள்ளைகளுடன் நீங்கள் அதிக நேரத்தை செலவிட வேண்டியது நல்லது. உங்களுக்கு தொல்லை தரும் நண்பர்களிடம் இருந்து நீங்கள் ஒதுங்கி இருக்க வேண்டியது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்லதாக இருக்கும் அப்படின்னும் சொல்லலாம். பொதுவாக விருச்சிக ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டம் முழுவதுமே சிறப்பான மாற்றத்தை தரக்கூடியதாக இருக்குது. தீர்க்கமாக சிந்திக்கும் திறனும் மற்றவர்களுடைய ரகசியங்களை கட்டி காக்கும் துவனமும் கொண்ட விருச்சிக ராசியில் பிறந்தவர்களுக்கு எதிர்காலம் குறித்த நம்பிக்கை உங்களுக்கு ஏற்படும். குடும்ப பொருளாதாரம் மேம்படக்கூடியதாகும். உங்களுக்கு தொழிலதிபர்களுக்கு நல்ல ஒரு லாபம் ஏற்படக்கூடியதாகும். வியாபாரிகள் கடந்த கால பிரச்சனைகளில் இருந்து விடுபடுவாங்க. உத்தியோகத்தில் பணி சுமை உங்களுக்கு சிறப்பான முறையில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் தொழில்நுட்பங்களை தெரிந்து கொள்வீங்க. சிலருக்கு ப்ரமோஷன் கிடைக்கக்கூடியதாகும். ரியல் எஸ்டேட்டில் புதிய வாடிக்கையாளர்களால் உங்களுக்கு லாபம் ஏற்படக்கூடியதாகவும் இருக்குது. ஷேர் மார்க்கெட், நிதி நிறுவனங்களில் உங்களுக்கு நல்ல ஒரு லாபம் ஏற்படும். மாணவர்களுக்கு திருமண நிகழ்வுகளில் கலந்து கொண்டு மகிழ்ச்சி ஏற்படக்கூடியதாகும். பரபரப்பாக ஏற்படக்கூடிய வகையில் இருக்குது. ஜலதோஷம், காய்ச்சல், உடல் அசதி ஏற்பட்டு ஒவ்வாமையாலும் சிகிச்சையாலும் உங்களுக்கு விலகக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. பழமையான சிவன் அல்லது பெருமான் கோவிலுக்கு 3 நெய் தீபம் ஏற்றி வழிபட்டார் உங்களுக்கு நன்மைகள் நாடி வரக்கூடிய வகையில் இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். உங்களுடைய தொழிலில் நல்ல ஒரு லாபம் ஏற்படும் அப்படின்னும் சொல்ல வருது. பயணம் செய்யும் போது உங்களுடைய உடல்நலத்தை பற்றி நீங்கள் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். காதல் உறவை வலுப்படுத்த உங்களுடைய துணை இடத்துல உங்களுடைய உணர்வுகள் மற்றும் தேவைகளை நீங்கள் புறக்கணிக்காதீங்க. கடுமையான காலங்களில் உங்கள் மனைவி உங்களுக்கு ஆதரவளிப்பாங்க அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு. என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா முருகனுக்கு அரோகரா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.